திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவில். இங்க சிவன் சுயமா உருவாகி இருக்காரு. இங்க இருக்கிற லிங்கங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு போனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், மனப்பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கையில இருக்கிற தடை அப்படின்னு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். சிவனுடைய அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமா தீப்பிழம்பா நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையா மாறிய போது அவர்கிட்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையா இருந்தா எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, இதை தொடர்ந்துதான் ஈசன் மலையடிவாரத்துல சுயம்பு லிங்கமா தோன்றியதா தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலைய கீழ் திசையிலிருந்து பார்த்தோம்னா ஒன்னா தெரியும், இது ஏகத்தை குறிக்கும். மலையை சுற்றி வர வழியில ரெண்டா தெரியும், இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலைக்கு பின்னாடி மேற்கு திசையில பார்த்தோம்னா மூணா தெரியும், இது மும்மூர்த்திகளை நினைவுபடுத்தும். விநாயகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கு, அதுல முதல் படை வீடு திருவண்ணாமலை கோவில்ல இருக்கிற அல்லல் போக்கும் விநாயகர் தான். தீப திருவிழாவுல தீபம் எவ்வளவு சிறப்பா இருக்கோ அதே அளவுக்கு மலை மேல கிரிவலம் வரதும் சிறப்பு தான். கிரிவலம் அப்படின்னாலே அது அண்ணாமலையாரின் திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். அங்க லிங்கங்கள் 8 திசைக்கு 8 லிங்கங்கள் இருக்குங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் அப்படின்னு 8 லிங்கங்களை சுற்றி வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உடம்புல தீராத நோய்கள், மன அமைதியின்மை மற்றும் குழந்தையின்மை, திருமண வாழ்க்கையில தடை, பல காரணங்களுக்காகவும் மக்கள் இங்க கிரிவலம் வந்து திருவண்ணாமலையார தரிசனம் பண்றாங்க.